அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கன்னி ராசி நேர்களே, கன்னி லக்ன நேர்களே, இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காக மட்டும்தாங்க. இந்த வீடியோவில் முக்கியமாக 3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் நீங்கள், ஏதான ஒரு பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம், ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆசைப்பட்ட விஷயம் முடியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அதிகமாக உள்ளது. இந்த ஏக்கம் எந்த லெவலுக்கு இருக்குன்னா, நம்ம நினச்சது நியாயமானது தானே, நம்ம ஆசைப்பட்டது நியாயமானது தானே, ஏன் நமக்கு மட்டும் இது நடக்க மாட்டேங்குது, ஏன் இவ்வளோ பிரச்சனைக்கு கொண்டு போய் விடுது, எதுலேயுமே ஒரு சுயமாக நம்மளால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலையே, நேர்மையாக இருந்தும் நமது முதுகில் யாராவது குத்தி விடுகிறார்களே என்கின்ற வருத்தமும் ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் அதிகமாக உண்டு. கன்னியை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள்ங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது ராசி. பகைமை உணர்வு அப்படிங்கிறது சுற்றி உள்ளவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கன்னிக்கு முதல் தெய்வம் யாருன்னு பார்த்திங்கன்னா பெற்றோர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. கன்னியை புரிஞ்சு நடக்கக்கூடியவங்க பெற்றோர்கள் மட்டும்தான். கூட படிக்கிறவங்களும் சரி, கூட பிறந்தவங்களும் சரி, ஏன் இன்னமும் சொல்லப்போனால் கூட வந்தவங்க கூட இவங்களை அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. டெலிகேஷன், சாக்ரிஃபைஸிங், விட்டு கொடுத்து வாழ்க்கையை வாழ்ந்து என்றைக்கான ஒரு நாள் ஜெயிச்சிடலான்னு பார்த்தா அந்த நாளும் தோல்வியாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த வருத்தம் ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் அதிகமாக இருக்கும். கன்னிராசினியர்களுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் கூட சொல்லலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதிலையுமே போராடி ஜெயிக்கிறது. 2வது விஷயம், எல்லா விஷயத்துலேயுமே இவங்க பின்தங்கி இருக்கிறது. 3வது விஷயம், எதையுமே உடனே அனுபவிக்க முடியாமல் போகிறது. இந்த 3ம் இவர்களுக்கு என்றைக்குமே ஒரு வருத்தமாக இருக்கும். வர்ற பணத்தை சேர்த்து வைக்க முடியாது, வர சந்தோஷம் நிலைக்காது, யாரோ ஒருத்தங்களுக்காக வாழ்கிற மாதிரி சூழ்நிலை அதிகமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி போய் ஒரு முக்கியமான தருணம் என்னென்னா, நம்மளோட மனதும் சரி, நம்மளோட செயலும் சரி, என்றைக்குமே ஒரு வருத்தத்தோட பிடியில் தான் இருக்கும். இந்த பிடிக்கு என்ன காரணம், இந்த பிடிக்கு என்ன யோசனை அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னா 3 விஷயங்கள் சொல்லலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, விட்டு கொடுத்து போய் ஏமாந்த காலம் போய் நம்ம வாழ்க்கையில் தட்டி கொடுத்து ஜெயிக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது உண்டுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு 9ல் இருக்கார். இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது லாபகரமான ஸ்தானம். அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யாருக்குமே நம்ம விட்டு கொடுத்து போயிடக்கூடாது. நம்ம எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைகிறதே அப்படிங்கிறதுக்காக முயற்சி செய்யாமல் இருந்துடக்கூடாது. 3வது முக்கியமான இந்த விதியை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரகசியங்களை யாருக்குமே நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஒரு நிலையான கருத்தை நீங்கள் என்றைக்குமே ஃபாலோ பண்ணணும். ஒருத்தங்க நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்மளை காயப்படுத்துகிறாங்க, அவங்க தான் நமக்கு எதிரின்னு தெரிஞ்சு திருப்பி அவங்களோட நம்ம பழகிறோம் அப்படின்னா, நம்மளை போல் ஒரு முட்டாள் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. பேச்சு, நிதானம், செயல் 3லையுமே நேர்மையாக இருந்து நீங்கள் ஏமாந்தது போதும். இதுக்கு மேலே நீங்கள் முக்கியமான விஷயம், உங்களை நலன் சார்ந்து இருங்க. சுயநலமாக வாழ்வது கூட சரி என்பது புலப்படக்கூடிய நேரம். ஒரு 2 விஷயங்கள் சொல்கிறேன். இந்த 2 விஷயங்களும் தவறாமல் நீங்கள் கடைபிடிக்கணும். என்னென்னா, அதிகமான குரு வழிபாடு பண்ணணும். முக்கியமான விஷயம், குலதெய்வ வழிபாடு பௌர்ணமியில் பண்ணணும். இது 2ம் கன்னிராசினியர்கள் பண்ணிங்க அப்படின்னா காலம் உங்களுக்கு இனிமையானதாக எப்போதுமே இருக்குங்க. கோச்சார அடிப்படையின்படி உங்களுடைய ஜாதகமும் லக்னமும் திசைகளும் எது எப்படி இருந்தாலும் சரி, 2ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா சுக்கிரன். ஸோ எதிர்பார்ப்பு, ஆசை அதிகமாக உண்டாக்கிட்டே இருப்பார். அந்த இடத்துல சூரியன் நீச்சமாக இருப்பதினால் தோல்விகளும் சறுக்கல்களும் மேலதிகாரிகள்கிட்டேருந்தும் சரி, நம்மளை மதிக்கிறவங்கள்ட்டேருந்தும் சரி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே இடத்துல சனி பகவான் உச்சமாக இருக்கிறதுனால வீட்டில் ஒருவருடைய ஆயிலோ இல்லை வீட்டில் ஒரு நபருடைய
உழைப்பையோ நாம் அதிகப்படுத்த போராட வேண்டியிருக்கும். கஷ்டம், வேதனை, மன சிந்தனை அப்படிங்கிறத தாண்டி நம்ம விட்டு கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழற மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் வரும். ஏன்னா லக்னத்திலேயே சுக்கிரன் நீச்சம், 2ஆம் வீட்டதிபதி நீச்சமாகிறது அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையை அடகு வைத்து விட்டு வாழ்வதற்கு சமம். நம்ம வாழ்வோம், நல்லா வாழ்வோம், ஆனால் நம்மளுக்காக வாழ மாட்டோம், பிறருக்காக மட்டுமே வாழ்வோம். 3ஆம் வீட்டதிபதி செவ்வாய். இந்த 3ஆம் வீட்டதிபதியை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் முக்கியங்க. முயற்சி செய்ய வேண்டும், தப்பே இல்லை, உங்களுக்காக மட்டும் செய்யுங்க. உங்கள் கூட பிறந்தவங்களுக்காக முயற்சி செய்து பலன் இல்லாமல் கோர்ட்டு கேஸ் ஏறி இறங்கி சொத்து பிரச்சனையை அனுபவித்து இறுதியில் ஒரு தெளிவு வருவதற்கு முன்பு நீங்களே சுதாரிச்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலி நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. 4ஆம் வீட்டதிபதி குரு பகவான். 4ஆம் வீடு ஒருத்தருக்கு பலமாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதில் கிரகங்கள் நீச்சம் உச்சம் ஆகாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஸோ வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்தில் யோசித்து தெளிவாக நீங்கள் கரெக்டாக ஒரு பிஸ்னஸோ தொழிலோ ஒரு வேலையோ கரெக்டாக செஞ்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. உங்கள் 5ஆம் வீட்டதிபதி, இந்த 5ஆம் வீட்டதிபதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடு, சனி பகவானுடைய வீடு. இந்த சனி பகவான் இங்கே குரு நீச்சமாகி அதே நேரத்தில் செவ்வாய் உச்சமாகிறார். குரு நீச்சமாகிறதுனால செவ்வாய் உச்சமாகிறதுனாலையும் இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ அருளை அதிகமாக நீங்கள் பெற வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் ஏன் குலதெய்வ அருளை பெறணும்னு சொல்கிறேன்னா, குலதெய்வம் உங்களுடைய குலத்தை மட்டும் காக்காது, உங்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தை காக்கும்போது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இது மாறுகிறது. 3வது முக்கியமான விஷயம், உங்களுடைய எந்த தருணத்திலும் சரி செவ்வாய் ஒரு 5ஆம் வீட்டில் உச்சகரமாகும் போது 3ஆம் வீட்டதிபதி 5ஆம் வீட்டில் பலம் பெறும்போது வாழ்க்கையில் நமக்கு லேட்டாக தான் எல்லாத்தையும் பட்டு தெரிஞ்சுப்போங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு சுதாரிச்சுட்டு வாழ்கிறது தான் ஒரு பெஸ்ட்டான வாழ்க்கையாக இருக்கும்னு சொல்லலாம். 6ஆம் வீட்டதிபதி சனி பகவான். இந்த 6ஆம் வீட்டதிபதி சனி பகவான் அப்படிங்கும்போது உங்களுடைய பாசிட்டிவ், உங்களுடைய ஃப்யூச்சர் கோல், நீங்கள் எடுத்து என்ன செய்ய போகிறீங்க, என்ன முயற்சி எடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த யாரிடமும் சொல்லாமல் தவிர்த்தல் அப்படிங்கிறது அந்த முயற்சியில் தடைகள் ஏற்படாமல் உருவாக்கும்னு சொல்லலாம். 7ஆம் வீட்டதிபதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குரு பகவான். ஒருவருக்கு கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பெறுகிறது. இந்த கலத்திரஸ்தானத்தில் புதன் பகவான் நீச்சமாகி சுக்கிரன் அப்படிங்கிறது உச்சமாகிறார். ஸோ திருமணம் அப்படிங்கிற வாழ்க்கையில் நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் விட்டு கொடுத்து போகும்போது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மிக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இருக்கும். அதே நேரத்தில் சுக்கிரன் உச்சம், உங்களுடைய ஆசையின் வெளிப்பாடுகளை நீங்கள் மட்டும்தான் வெளில சொல்லுவீங்க. எனக்கு ஆசையாக இருக்குது, இந்த பொருள் பிடிச்சிருக்கு, இப்படி வாழணும், இந்த மாதிரி செய்யணுங்கிற மனப்பக்குவங்கள் எதிர்பார்ப்புகளை வெளியில் பேசக்கூடிய முதல் நபர் நீங்களாக தான் இருப்பீங்க. அதே நேரத்தில் அந்த எதிர்பார்ப்பு ஆப்போசிட் சைடில் குறையும் போது வருத்தமே படக்கூடாது. அதை வணங்கி அதை நாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தால் போல் நாம் செயல்பட வேண்டும். 7ஆம் வீட்டதிபதி இன்றைக்குமே குரு நம்மளுக்கு வாழ்க்கையில் பல ஞானங்கள் பல அறிவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார். திருமணத்திற்கு பிறகு தான் கன்னிராசிக்கு வாழ்க்கைன்னா என்னென்ன புரியும். அதே மாதிரி உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய், உங்கள் 3ஆம் வீட்டதிபதி அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய் உங்களுடைய 5ஆம் வீட்டில் பலம் பெறுவதனால ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கன்னிராசிக்கு ஏற்படுதுன்னா குலதெய்வம் மட்டும்தான் காரணமாக இருக்கும். அதே நேரத்தில் இங்கே சூரிய பகவான் உச்சம். ஸோ உங்களுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட பேசும்போதும் சரி, ஒரு பதவி உயர்வாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை செய்யும்போதும் சரி கவனமாக செயல்பட வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் வீட்டதிபதி பாக்யஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், குடும்பஸ்தானாதிபதி பாக்யஸ்தானாதிபதியாக நன்றாக வரக்கூடிய சுக்கிர பகவானின் திசை கன்னிராசிக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப அபரிமிதமான யோகமாக இருக்கும். சில பேருக்கு சுக்கிர புத்தி கூட லாபத்தை கொடுக்கும். சுக்கிரன் உங்களுக்கு என்றைக்குமே ஜெயமாக இருப்பார், நல்லதாக இருப்பார். சில பேருக்கு ஆக்டிவேட் ஆகலைன்னா அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு சில பரிகார கோயில்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும், இன்னமும் பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இங்கே சந்திரன் உங்களுக்கு உச்சம் பெறுவதனால் மனதில் எண்ணங்கள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள் தோன்றும். ஏமாற்றங்கள், வருத்தங்கள், நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாகவும் ஏற்படும். நம்ம ஒருத்தங்க மேலே ட்ரஸ்ட் வைக்கும்போது தான் அவங்க ஏமாற்றுவாங்க. நம்ம ஒருத்தங்க மேலே நம்பிக்கை வைக்கும்போது தான் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. நம்ம ஒருத்தங்களை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கும் போது தான் அவங்களுடைய உண்மையான கேரக்டர் அப்படிங்கிறது தெரியும்.
10ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான். புதன் 10ல் இருப்பதனால ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான திங்கிங் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆடிட்டர், லாயர், அதே மாதிரி ஒரு அட்வைசர், கன்சல்டன்ட் இப்படிங்கிற அதிகமான போஸ்ட்டில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசினியர்கள் தான் இருப்பாங்க. கன்னிராசினியர்கள் நம்மளுக்கு நண்பர்களாக கிடைப்பது மிகவும் அரிது. கன்னிராசினியர்களோட பழகுவது மிகவும் அரிது. கன்னிராசினியர்கள் எக்காரணத்தை கொண்டும் கும்பம் மற்றும் மேஷத்தை திருமணம் செய்யக்கூடாது. கன்னிராசினியர்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். உங்கள் லாபஸ்தானாதிபதி சந்திரன். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் உட்காந்து யோசித்து அழகாக செயல்பட்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்கும். மனசில் சந்தோஷம் அப்படிங்கிறது 2 மடங்கு என்னங்க 3 மடங்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல செவ்வாய் நீச்சம். உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு பழைய கஷ்டங்கள் வந்துடும். அதே நேரத்தில் குரு பகவான் உச்சம். லாபத்தில் குரு பகவான் உச்சம். உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி 11ல் உச்சமாகிறதுங்கிறதுனால வாழ்க்கை தடம் திருப்பி போடும். வெளிநாடு வாழ்க்கை, வெளி வட்டார வாழ்க்கை, அதாவது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு மேலே வரணும்னா நீங்கள் மட்டும்தான் முயற்சி செய்யணுமே தவிர அடுத்தவங்க வந்து உதவி பண்ணுவாங்கன்னு இன்றைக்கி எதிர்பார்க்க முடியாது. பேஸ் 5 வயசுலேருந்து 50 வயசுன்னா 75 வயசு வரைக்கும் நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக குச்சி ஊனி இருந்துன்னா வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும்னு என்னால் 100% சொல்ல முடியுங்க. 12ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான். ஸோ நீச்சம் அடைகிறார். ஸோ 12 அப்படிங்கும்போது 2 விஷயங்கள். நம்மளுடைய சகோதரர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். பெரியப்பா உறவு, பெரியம்மா உறவு அப்படிங்கிற விஷயங்களில் அனாவசியமாக தலையிடாமல் இருப்பது, அடுத்தவருடைய வாழ்க்கையில் நாம் மூக்கை நுழைக்காமல் தலையிடாமல் இருப்பது நமக்கு நிறையா பிரச்சனைகளை குறைக்கும். சில கன்னிராசினர்களுக்கு கள்ளக்காதலாக இருக்கட்டும், மது போதைகளாக இருக்கட்டும், ஏன் தெரியாத சில பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கடந்த காலங்களில் மாட்டியிருப்பீங்க. இதுலேருந்து வெளில வருவதற்கு ஒரு சில இண்டிவிஜுவல் ஜாதகத்தை எடுத்து பரிகாரங்கள் செஞ்சு பாருங்கள். பணம் விஷயமும் சரி, தேவையில்லாத நபரின் பிரச்சனையும் சரி, அதே மாதிரி உங்களோட உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகளும் சரி, மீண்டு சந்தோஷமாக வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. இந்த ஜூன் 24 பூத்திருநாள்னு சொல்லுவாங்க. இந்த ஜூன் 24 என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பூ வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட ஆயுள் அதிகரிக்கும். நீங்கள் கோவிலுக்கு வாங்கி தரலாம். சகோதரியோ, அன்னையோ, தாயோ, தோழிகளோ யாருக்கு வேணால் செய்யுங்க. கண்டிப்பாக 100% உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட ஆயுள் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ச்சியாக கன்னிராசினியர்கள் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ போட போகிறேங்க. நன்றி, வணக்கம்.